நடிகர் அமீர்கான் தயாரிப்பில் அவரது முன்னாள் மனைவி கிரண் ராவ் இயக்கிய திரைப்படம் லாபத்தா லேடிஸ். 2024ஆம் ஆண்டு மே மாதம் வெளியான இந்த திரைப்படம் சமூகத்தில் புரையோடி போயிருக்கும் பல்வேறு பிற்போக்குத்தனங்களை கடுமையாக விமர்சித்திருந்தது. இந்த படத்தின் முக்கிய கதாபாத்திரமான ஜெயா கட்டாய திருமணம் செய்து கொண்ட கணவனிடம் மீண்டும் சேர வேண்டாம் என்பதில் விடாப்பிடியாக இருப்பார். மேலும் தனது கனவை நனவாக்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பார். லாபத்தா லேடிஸ் ஜெயா கதாபாத்திரத்தை போன்றே மத்திய பிரதேசத்தில் பெண் வழக்கறிஞர் ஒருவர் தனது லட்சியத்துக்காக திருமணத்தை எதிர்த்து வீட்டை விட்டு மாயமாகி இருக்கிறார். மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள கட்னியைச் சேர்ந்தவர் அர்ச்சனா. 29 வயதான இவர் ஒரு வழக்கறிஞர். இந்தூர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பயிற்சி பெற்று வந்திருக்கிறார். நீதிபதி ஆக வேண்டும் என்பது அர்ச்சனாவின் கனவு. இதற்காக அவர் சிவில் நீதிபதி தேர்வுக்கும் தயாராகி வந்திருக்கிறார். இந்த சூழலில் சென்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி அர்ச்சனா இந்தூரில் இருந்து நர்மதா எக்ஸ்பிரஸில் ஊருக்கு வந்திருக்கிறார். கட்னி ரயில் நிலையத்தை அடைய இன்னும் அரை மணி நேரம் இருந்த நிலையில் திடீர் என அர்ச்சனா ரயிலில் இருந்து மாயமாகி இருக்கிறார். அவரின் பெற்றோர் ரயில் முழுவதும் தேடி பார்த்தும் எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நடந்த விசாரணையில் மிட்காட் என்ற பகுதியில் ரயில்வே தண்டவாளம் அருகே அர்ச்சனாவின் செல்போனும் ஸ்மார்ட் வாட்சும் மீட்கப்பட்டிருக்கிறது. ரயிலில் இருந்து தவறி அர்ச்சனா விழுந்திருக்கலாம் என்று போலீசார் நினைத்திருக்கிறார்கள். தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 70 போலீசார், 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள், 13 நாள் தீவிர விசாரணை என மத்திய பிரதேச மாநிலத்தின் காவல்துறை பம்பரமாக சுழன்று அர்ச்சனாவை தேடியிருக்கிறது. ஆனால் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இந்த சூழலில்தான் விசாரணையின் ஒரு பகுதியாக அர்ச்சனாவின் கால் ஹிஸ்டரியை போலீசார் ஆராய்ந்த போது சரண் சோப்ஷன் என்ற இளைஞரோடு அடிக்கடி பேசியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே போலீசார் இந்தூரில் இருந்த சரண்ஷை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் அர்ச்சனாவின் நாடகம் அனைத்தும் அம்பலமாகியிருக்கிறது. அர்ச்சனா நீதிபதியாக வேண்டும் என்ற வெறியோடு படித்து வந்திருக்கிறார். ஆனால் அவரது குடும்பத்தினரோ அவருக்கு திருமணம் செய்து வைப்பதில் குறியாக இருந்துள்ளனர். பார்க்கும் மாப்பிள்ளைகளையெல்லாம் அர்ச்சனா தவிர்த்து வந்த நிலையில் கடுப்பான குடும்பத்தார் பக்கத்து ஊரைச் சேர்ந்த ரெவென்யூ அதிகாரி ஒருவரை மாப்பிள்ளையாக பிக்ஸ் செய்து அர்ச்சனாவை திருமணம் செய்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறார்கள். இதற்கு மேலும் குடும்பத்தை சமாளிக்க முடியாது என்று அர்ச்சனாவுக்கு தெரிந்துவிட்டது. இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என யோசித்த அர்ச்சனாவின் மூளையில் உதித்ததுதான் காணாமல் போய்விட்ட நாடகம். திடீர் என காணாமல் போனதாக செட்டப் செய்துவிட்டு வேறு பெயரில் வேறு ஊரில் தங்கி படித்து எக்ஸாம் எழுதி நீதிபதி ஆன பிறகு மீண்டும் ஊருக்கு வந்துவிடலாம் என அர்ச்சனா திட்டம் போட்டிருக்கிறார். இந்த திட்டத்தை நிறைவேற்ற அவர் தனது நண்பர் சரண்ஷின் உதவியை நாடியிருக்கிறார். ரயிலில் காணாமல் போய்விட்டால் அந்த வழக்கை ரயில்வே போலீசார் விசாரிப்பார்கள். அத்தோடு அவர்களின் விசாரணை மந்தமாக இருக்கும் என்பதால் ஒரு கட்டத்தில் வழக்கை அப்படியே கிடப்பில் போட்டு விடுவார்கள் என சரண்ஷ் ஐடியா கொடுத்திருக்கிறார். சம்பவத்தன்று ரயில் ஏறி அர்ச்சனா சிசிடிவி காட்சிகள் அதிகம் இல்லாத இட்டார்சி ஜங்ஷனில் இறங்கி சரண்ஷுடன் காரில் தப்பித்திருக்கிறார். போகிற வழியில் அவரது மொபைலையும் ஸ்மார்ட் வாட்சையும் தண்டவாளம் அருகே வீசியிருக்கிறார். டோல்கேட் மற்றும் சிசிடிவிகளில் சிக்காமல் இருக்க குறுக்கு வழியில் இருவரும் பயணித்திருக்கிறார்கள். ஹிந்தி அதிகம் பேசாத ஹைதராபாத் மாநிலத்துக்கு சென்று அங்கு தங்கி படித்து நீதிபதி எக்ஸாம் எழுத வேண்டும் என்றுதான் முதலில் அர்ச்சனா நினைத்திருக்கிறார். ஆனால் அவர் காணாமல் போன செய்தி மீடியாக்களில் வெளியாகி வைரலாகி இருக்கிறது. இதனால் தனது திட்டத்தை மாற்றி இந்தியாவை விட்டே வெளியேற நினைத்திருக்கிறார் அர்ச்சனா. இதற்காக டெல்லி சென்று அங்கிருந்து விமானம் மூலம் நேபாளத்தில் உள்ள காத்மாண்டு பகுதிக்கு சென்றிருக்கிறார். ஆனால் அதற்குள் போலீசார் சரண்ஷ் மூலம் அர்ச்சனா இருக்கும் இடத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவரை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.